ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பிளைண்ட் ஸ்பாட் இந்த படத்தை ராகேஷ் சர்மா எழுதியிருக்காரு. இந்த படம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டு அவர் பாட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கனாக்க அவங்க ரூமுக்கு போய் தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க. அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கா. அவள் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறா. போலீஸ் ஆஃபீஸராக நவிச்சந்திரா வராரு. நவிச்சந்திரா பார்த்த உடனே இது வந்து சூசைட் இல்லை, இது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி மர்டராக இருந்தால் யார் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. இதை கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான படம். இந்த படத்தில் வந்து நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே ஒரு தோணும், இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு தோணும். ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படி கிடையாது. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் போய்கிட்டே இருக்குது. நம்ம இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க மேலே சந்தேகம் வரும். இவங்க கொலை பண்ணல, இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த படத்தில் வந்து ஒரு 5-6 கேரக்டர் தான் இருக்குது. அந்த 5-6 கேரக்டர் மேலேயும் சந்தேகம் வரும், இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் வந்து நான் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படத்தை பாருங்கள். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு படம்னா அப்படி தான் இருக்கணும். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டு இருக்கணும். நம்ம ஒரு ஆள் கொலை, இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் மீறி இவங்க வேற ஒருத்தவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. அது வந்து செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறனாக்க இந்த படம் பார்க்கறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீங்கள் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோவாக நவீன்சந்திரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நவீன்சந்திரா ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அவரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்தில் நிறையா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வரும். ஒருத்தவங்க கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் வைப்பாங்க. எப்போதுமே படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் வச்சாங்கனாக்கா வந்து 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம்னு வைப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு 5 விஷயம் தான். எல்லாருக்கும் எல்லா யார் யார் கொலை பண்ணியிருப்பாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சதுனால படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் வந்து ஹீரோயின் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமான்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள் தான். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2.75 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டனும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.